சோ இந்த இந்த அதிர்ஷ்டம் பயிற்சியும் இந்த அன்பு பயிற்சியும் நாம சேர்ந்து பண்ணும்போது, இதுல இருக்கக்கூடிய இந்த அதிர்ஷ்ட யோகம் 3 நாள்ல சொல்லக்கூடிய எல்லா பயிற்சியும் சேர்ந்து பண்ணும்போது, இந்த பிபி, அடுத்ததா இருக்கக்கூடிய இந்த சுகர், ஹார்ட் ப்ராப்ளம், நோய் வந்தா குணமே ஆக மாட்டேங்குது, லேட் ஆகுது, டைஜஷன் ப்ராப்ளம் சொல்லிட்டு கார்டிசோலால என்னென்ன ப்ராப்ளம் வருமோ அத்தனையும் சரியாக ஆரம்பிக்கும், குணமாக ஆரம்பிக்கும். இந்த உடம்பே அதற்கான வேலை என்ன பண்ணா பார்க்க ஆரம்பிக்கும். யாரெல்லாம் இப்படி இருக்காங்களோ அவங்க எல்லாருமே சந்தோஷமா தன்னுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்க முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு நொடியுமே ஒரு அதிர்ஷ்ட உணர்வோட, அந்த அன்புன்ற உணர்வோட, தெய்வீக உணர்வோட இந்த வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்க முடியும். அந்த உணர்வு தான் நீங்க எதெல்லாம் கற்பனையா நினைச்சீங்களோ, எதையெல்லாம் கண்ணை மூட்டு எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டீங்களோ, இதையெல்லாம் கேட்காம, எதையுமே கேட்காம நாம பாட்டு செய்யற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் நம்மளை வந்து சேர ஆரம்பிக்கும். அப்போ உங்களுடைய இதயம், மூளையிலிருந்து வெளிப்படக்கூடிய எனர்ஜி இந்த மாதிரிதாங்க இருக்கும். இந்த உணர்வுக்கு வந்துட்டீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள், நபர்கள் அத்தனை பேரும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற மாதிரி, உங்ககிட்ட அன்பை பகிர்ற மாதிரி, உங்களுக்கு உதவி செய்யற மாதிரியான பல நபர்களை உங்ககிட்ட என்ன பண்ணுவீங்கன்னா கொண்டு வந்து சேர்க்கும் இந்த பிரபஞ்சம். ஸோ இந்த தெய்வீக தன்மை, அந்த தெய்வீக சக்தி உங்களுக்குள்ள என்ன ஆகும்னா வெளிப்படும். அதத்தான் இப்படி சொன்னாங்க. இருந்த ஒன்றையானறிந்ததில்லையே, என்னிலே இருந்த ஒன்றையானறிந்து கொண்டடின், என்னிலே இருந்த ஒன்றையாவர் காண வல்லரோ, என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனே. ஓம் நமச்சிவாய, 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 ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய அஞ்செழுத்தும் நிற்குமே நிலைகளும், நமச்சிவாய மஞ்சு தஞ்சும் புரணமான மாய்கையை, நமச்சிவாய அஞ்செழுத்தும் நம்முள்ளே இருக்கவே, நமச்சிவாய உண்மையை நன்குரை செய்நாதனே. ஓம் நமச்சிவாய, ஓம் நம. இந்த உணர்வு, நாம இந்த உணர்வுல தொடர்ச்சியா இருக்கும்போது, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறியவில்லையே, நமக்குள்ள இருந்த அந்த தெய்வீக தன்மையை நான் அறியாம போயிட்டேனே, அது நான் தான், அந்த தெய்வீக தன்மை எனக்குள்ளதான் இருக்குன்னு அறிந்த பின் அந்த தெய்வீக நிலையிலேயே இந்த வாழ்க்கையை கழித்தேனே அப்படின்றது அந்த பாட்டுடைய அர்த்தம். அப்போ உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக தன்மையை வெளியே கொண்டு வரதுதான் இந்த பயிற்சிகள். இதை நாம பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்காவே நம்முடைய லைஃப் நாம எப்படியெல்லாம் மாறணும்னு நினைச்சோமோ அந்த மாதிரியான மிகப்பெரிய மாற்றத்தை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து சேர்க்குங்க. ஸோ இதுக்கு நாம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, முக்கியமான விஷயம் ஃபாலோ. அதுதான் நமக்கு இந்த மாதிரியான மிராக்கிள்ஸ் எல்லாத்தையும் வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்க ஆரம்பிக்கும். ஸோ ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்கள் சொன்னதுல ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, ரொம்ப முக்கியமான பாயிண்ட், பல விஷயம் சொன்னாலும் விஷயங்கள், அதாவது எனது அனைத்து விஷயங்களையும் உங்கள் அனைத்து விஷயத்தையும் ஒன்று சேர்த்து கடைபிடிக்கும் பொழுது சிறப்பாக வாழ்வார் என்று நம்புகிறேன். எனது கடைபிடிக்கும் போது சிறப்பாக வாழ்வார் நம்புறேன்னு சொன்னார். கரெக்ட் தான், அது கடைபிடிக்கும் போதுதான் அந்த மாற்றம் தெரியும். ஆனா 98% பேர், நல்லா புரிஞ்சுங்க, 98% பேர் ஒரு பயிற்சிய 3 நாளைக்கு மேல தொடர்ச்சியா பண்றது இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, இதுதான் நம்ம மூளையில் உள்ள நியூரான்கள். ஒரு பயிற்சியை நீங்க 7 நாள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா அப்பதான் குட்டி குட்டி நியூரான்கள் ஒன்னோட ஒண்ணு சேர ஆரம்பிக்கும். 7 நாள் ரொம்ப கஷ்டமா இருக்கும், அடுத்த 7 நாள் அதை விட கஷ்டமா இருக்கும். இந்த 14 நாளை தாண்டி 21 நாள் போகும்போது தான்
நம்முடைய நியூரான்கள் எல்லாமே ஒன்னா சேர்ந்து அந்த பயிற்சி நமக்கு பழக்கமாக மாற ஆரம்பித்திருக்கும். இன்னும் அது 42 நாள் போகும்போது அது நம்முடைய தொடர்ச்சியான பழக்கமாவே மாறி இருக்கும். அதனாலதான் சொன்னாங்க, எதை செஞ்சாலும் ஒரு மண்டலம் 48 நாள் செய்யுங்கன்னு சொல்லி வச்சாங்க. கரெக்ட் தானே? எதை செஞ்சாலும் ஒரு மண்டலம் 48 நாள் செய்யுங்கன்னு தான் சொன்னாங்க. 3 நாள் போயிட்டு அட்டன் பண்ணிட்டு அப்படியே போய் உங்க வேலையை பாருங்கன்னா சொன்னாங்க இல்ல. ஏன்னா வெறுமனே கத்துக்கிட்டா மட்டும் வாழ்க்கைக்கு உதவாது. அத பயிற்சிய பழக்கமா மாத்தினாதான் உங்க வாழ்க்கை மாறும் அப்படின்றத தெள்ள தெளிவா அந்த காலத்துல நமக்கு என்ன பண்ணாங்க சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. சோ இப்போ இதை நம்ம தொடர்ச்சியா பண்ணணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்னா, நீங்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு டெய்லி நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் அப்படின்றது வந்தே தீருங்க. கண்டிப்பா மிகப்பெரிய மாற்றம் அப்படின்றது வந்தே தீரும். சோ இந்த வகுப்புல சொல்லி கொடுத்த இந்த தகவல்கள் எல்லாமே நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த மாற்றங்கள் எல்லாம் நான் நிறைய உங்களுக்கு வந்து ஃபீட்பேக்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தேன். என்னென்ன அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் மாறுச்சுன்னு சொல்லிட்டு 5 வருஷமா நடக்காதெல்லாம் நடந்துருச்சு. எனக்கு சைனா கவர்மெண்ட்ல இருந்து ஃப்ரீயா வந்து எனக்கு இது கிடைச்சது, வேலையில ப்ரமோஷன் கிடைச்சது. அடுத்ததா வாழ்நாள நான் இப்படி ஒரு உணர்வை உணர்ந்ததே இல்லை. என் வாழ்க்கையை இப்பதான் முழுமையா வாழ ஆரம்பிக்கிறேன். எதிர்பார்க்காத பணம் எனக்கு வந்து சேர்ந்துருச்சு. பிசினஸ் எல்லாம் சூப்பரா போக ஆரம்பிச்சிருச்சு. உடம்புல இருந்த நோய் குணமாயிருச்சு. கேட்ட இடத்துல எனக்கு வந்து வேலையை கொடுத்துட்டாங்க. 70 லட்சம் மதிப்புள்ள வீடு வந்து சேர்ந்துருச்சு. இப்படி இது மட்டும் இல்லாம நேத்து ஒரு ஃபீட்பேக் நான் போட்டிருந்தேன். அவங்களுடைய சுகர் அப்படின்றது இன்சுலின் போடுற லெவல்ல இருந்து அது இப்ப நில் ஆகிற அளவுக்கு அவங்க லைஃப்ல மிகப்பெரிய மாற்றம் வந்துருச்சுங்க. அதாவது வள்ளுவர் சொல்லுவாரு, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. அதாவது செவியால கேட்டு பெறும் செல்வமே சிறந்த செல்வம், இது பிற செல்வங்கள் எல்லாவற்றிலும் முதன்மையானது. எல்லா வெல்த்தை விட இப்படி நம்ம கேட்டு பெறக்கூடிய அறிவு தான் முதன்மையானதுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்போ இன்னைக்கு இந்த செஷன்ல நான் உங்களுக்கு கொடுத்த அந்த அறிவு அப்படின்னு சொல்லும் போது சிறந்த செல்வத்திலேயே சிறந்த செல்வம், வெல்த்லயே பெஸ்டான வெல்த் தான் நான் உங்களுக்கு இந்த 3 நாள் செஷன்ல கொடுத்திருக்கேன். இந்த ஒரு குறள் மட்டும் பார்த்தா இதற்கான பொருள் கரெக்டா புரியாது. இன்னொரு குறளையும் சேர்த்து பார்த்தாதான் பொருள் கரெக்டா புரியும். ஏன்னா காது வழியா கேட்கிற எல்லாமே வந்து நம்மளுடைய வாழ்க்கையில மேம்படுத்திருமானா கிடையாது. அதுக்குதான் அடுத்த குறள், ஒரு பிறவில ஒருத்தர் கத்துக்கிட்ட கல்வி அந்த பிறவிக்கு மட்டும் இல்லாம 7 பிறவிக்கும் உதவும் தன்மையுடைய கல்விதான் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம். அதாவது செல்வங்கள் எல்லாம் தலை. அப்போ கத்துக்கிற எல்லாமே வந்து செல்வத்துல பெரிய செல்வம் கிடையாது. கத்துக்கிற விஷயம் 7 பிறவிக்கு எது உதவுமோ, 7 எல்லாம் வேணாங்க, இந்த ஒரு பிறவி முழுக்க உதவுது பாருங்க, அதுதான் தலையான செல்வம். அதுதான் கேள்வி செல்வத்திலேயே சரியான செல்வம் அப்படின்றத 2 குறளையும் சேர்த்து பார்த்தாதான் நமக்கு புரியும். கூடவே திருமூலர் எழுதின குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார், குருட்டினை நீக்காத குருவினை கொள்வார். குருடம் சேர்ந்து குருட்டாட்டம் ஆடி போய் குழியில விழுன்னு சொன்னார் பாத்தீங்களா? அந்த குருட்டை நீக்கும் அறிவை, அந்த குருட்டை நீக்கும் ஒரு கல்வியை, அந்த ஞானத்தை யார் ஒருத்தர் கொடுக்கிறாங்களோ அதுதான் செல்வங்கள் எல்லாம் தலையான செல்வம் அப்படின்றதுதான் இந்த 3ல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். சோ இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில கடைசி நாள் வரைக்கும் உங்களுக்கு உதவும் இல்லைங்களா? கடைசி நாள், இது நாள் வரைக்கும் இதை நீங்க தெரிஞ்சுக்கலனாலும் இன்னையிலிருந்து வாழ்நாளுடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு இந்த விஷயங்கள் உதவும். அப்போ இன்னைக்கு நான் கொடுத்த இந்த விஷயத்துக்கு ஈடு இணை அப்படின்றது கிடையாது. நீங்க எதை கொடுத்தாலும் எவ்வளவு கொடுத்தாலும் இந்த செல்வத்துக்கு ஈடாக்க முடியாது, ஈடு இணை கிடையாது அப்படின்றது உங்களுக்கு புரியுதுங்களா? சோ இந்த வகுப்புக்கு நான் வச்ச கட்டணம் அப்படின்னு சொல்லும் போது விருப்பத்தொகை. நல்லா புரிஞ்சுக்க, விருப்பத்தொகை. நீங்க உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு தோணுதோ தாராளமா கொடுத்து சேருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ அப்படியே இந்த செஷன் முடிச்சுட்டு நாளைக்கு நாம போயிட்டு அப்படியே நம்ம வாழ்க்கையில வாழ ஆரம்பிச்சோம்னா என்ன நடக்கும்னா 10 ஓட 11. இந்த கிளாஸ் என்ன? 10 ஓட 11.
அடுத்ததா இன்னொன்னுன்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் வேற கிளாஸுக்கு போயிடுறோம். இதுதான் நடக்கும். ஏன்னா நமக்கு இருக்கிற லைஃப்ல இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர், வேலை, அது இதுன்னு எல்லாத்தையும் பார்க்கும்போது இது நமக்கு நிறைய ஞாபகம் வராது, குறைஞ்சுக்கிட்டே வரும். அதனாலதான் 98% பேருக்கு 3 நாள் மேல பயிற்சி பண்ண முடியல. இப்ப இந்த கிளாஸ்ல 167 பேர் இருக்கீங்க. இதுல மிஞ்சி போனா 4ல இருந்து 10 பேர் மட்டும்தான் ஒரு வாரம் வரைக்கும் பிராக்டிஸ பண்ணுவாங்க. 3 நாளைக்கு மேல இதுல இருந்து மிஞ்சி போனா 4ல இருந்து 10 பேர் மட்டும்தான் பிராக்டிஸ் பண்ணுவாங்க, மத்தவங்க பண்ண மாட்டாங்க. அப்படின்றது நான் சொல்லல, சயின்ஸ்ல ப்ரூவ் பண்ணி சொல்லியிருக்காங்க. இப்ப என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த மாதிரி நிறைய கிளாஸுக்கு போய் 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 அப்படியே புக் வாங்கி அடுக்கிற மாதிரி கத்துக்கிட்டே இருக்க போறீங்களா, அல்லது இத உங்க வாழ்க்கையா மாத்த போறீங்களா? 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடின்னு எவ்வளவு கொடுத்து நீங்க கத்துக்கிட்டாலும் அதை ஃபாலோ பண்ணாதாங்க உங்க வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொன்னா, 10 நிமிஷம் அதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா உங்க வாழ்க்கை மாறுமா? கண்டிப்பா நிச்சயம் மாறாது. சோ இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த செஷன் இதோட உங்களுக்கு இந்த விருப்ப தொகைக்கு நான் என்ன கொடுக்கணுமோ அதுக்கும் மேலான பல விஷயத்த நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். சோ நான் ஏற்கனவே என்ன கண்டுபிடிச்சேன்னா, நிறைய பேரு நிறைய கிளாஸுக்கு போய் நிறைய விஷயம் கத்துக்கிறாங்க, தெரியுது, ஆனா ஃபாலோ பண்ண முடியல. ஃபாலோ பண்ண முடியாம மக்கள் கஷ்டப்படுறாங்க. அப்போ அந்த கேப்பை எப்படி ஃபில் பண்றது, அதை எப்படி சரி பண்றதுன்னு பார்க்கும்போதுதான் போன முறை நான் என்ன பண்ணேன்னா, இத 30 நாள் பயிற்சியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நல்லா புரிஞ்சுக்கங்க, 30 நாள் பயிற்சி. 30 நாள் பயிற்சினா ஜூம் செஷன் வந்து அட்டன் பண்ணுமா? கிடையவே கிடையாது. ஒரு நாளைக்கு மொத்தமா 10 நிமிஷம் நீங்க இதுக்காக செலவு பண்ணா போதும். நல்லா புரிஞ்சுக்கங்க, உங்களுக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு. அதுல கிட்டத்தட்ட 1000கணக்கான நிமிஷங்கள் மேல இருக்கு. அதுல 10 நிமிஷம் மட்டும் நீங்க இந்த பயிற்சிக்காக ஒதுக்குனா போதும். சோ காலையில, மதியம், நைட்டுன்னு 3 வேலை, மொத்தமா 10 நிமிஷம். காலையில 3 நிமிஷம், சாயங்காலம் ஒரு 3 நிமிஷம், மதியம் 3 நிமிஷம், நைட் ஒரு 4 நிமிஷம் சொல்லிட்டு 10 நிமிஷம் இந்த பயிற்சியை நான் என்ன பண்றேன்னா, பயிற்சியை பழக்கமா மாத்துறதுக்கு கைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ போன முறை வாட்ஸ்அப் குரூப் ஒன்று தனியா இதுக்காக கிரியேட் பண்ணி அவங்க எல்லாரையும் அந்த குரூப்ல வந்து அலோகேட் பண்ணி பயிற்சி கரெக்டா பண்றாங்களான்னு பார்த்து வீக்லி ஒன்ஸ் ஜூம் செஷன் கண்டக்ட் பண்ணி இன்னும் வேற என்னென்ன தகவல்லாம் கொடுத்தா தொடர்ச்சியா பண்ண முடியுன்ற எல்லா விஷயத்தையும் நான் பண்ணேன். ஸோ அதுல கிடைச்ச ரிசல்ட் தாங்க இது. அந்த பயிற்சியை பண்ணதுல கிடைச்ச ரிசல்ட் தான் இது. அதுல கிடைச்ச ரிசல்ட் தான் 30 நாள் கழிச்சு 40வது நாள் போகும்போது தான் அந்த அம்மாவுக்கு சுகர் குணமாயிருச்சு. அந்த 30 நாளுக்குள்ளே இருக்கும்போது 3 பேருக்கு வந்து ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு. சோ இந்த மாதிரி பல மாற்றங்கள், பணம் வந்து சேர ஆரம்பிச்சிருச்சு, என்னென்னமோ மாற்றங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை நான் என்ன பண்றேன்னா 30 நாள் பயிற்சியா கொடுத்துட்டு இருக்கேங்க. சோ இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, நாம சாப்பிடுறதுக்கு செலவு பண்றோம், ஒரு டிவி பார்க்க செலவு பண்றோம், போனுக்கு ரீசார்ஜ் பண்ண செலவு பண்றோம், இல்ல எங்கேயாவது போயிட்டு வரது நம்ம செலவு பண்றோம். அதெல்லாம் அப்பப்போ அந்த இன்பத்தை கொடுக்குதே தவிர வாழ்நாள் முழுக்க உதவுதான்னு கேட்டா கிடையாது. இப்போ ஒரு தாயத்து வாங்கணும்னா அதுக்கு ஒரு 1000 ரூபாய் செலவாகும், கருங்காலி மாலை வாங்கினா அதுக்கு ஒரு 2000 ரூபாய் செலவாகும், அப்புறம் ஒரு ஜோசிக்கார்கிட்ட போகணும், அடுத்து இதை பார்க்கணும் அதை பார்க்கணும், நம்ம அதிர்ஷ்டசாலியா மாறணும்னு என்னென்ன பூஜை பரிகாரம் கோயிலுக்கு எல்லாம் போறோமோ எல்லாத்துக்குமே செலவாகுது. அந்த செலவு 500, 1000த்துல ஆரம்பிச்சு லட்ச கணக்குகளையும் தாண்டி போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் செலவாயிட்டு இருக்கு. அடுத்ததா சுகரு, பிபி, இந்த மூட்டு வலின்னு சொல்லிட்டு என்னென்ன உடம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கோ அதுக்கெல்லாம் எல்லாம் டாக்டர் பார்க்க போறாங்க, கன்சல்டன்சி போறாங்க. ஆனா இந்த கார்டிசோல் ஹார்மோனை சரியா வச்சுக்காம அதெல்லாம் பண்ணா சீக்கிரம் குணமாகுமா? குணமாகாது, லேட் ஆகும், இல்ல குணமே ஆகாதுன்னு நம்ம பார்த்தோம். அப்ப இந்த கார்டிசோல் ஹார்மோனை நம்ம சரியா வச்சுக்கலன்னு சொன்னா தொடர்ச்சியா டாக்டர் கிட்ட போய்கிட்டே இருக்கணும், அவருக்கு ஃபீஸை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அந்த நோய் ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டே போகும், அது தீராம பெரிய நோயை மாறி போயிடும். அப்போ இதை நாம கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு அதை பண்ணா சீக்கிரம் குணமாகுமா? அப்போ உங்களுக்கு பணமும் மிச்சம், அதனால அவதி ஏற்படும் இல்லைங்களா? கை வலிக்குது, கால் வலிக்குது, அது வலிக்குது, சாப்பிட முடியல, வெளியே போக முடியல, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகள்லாம் தீரும் இல்லைங்களா? அதுக்கு முக்கிய காரணம் இந்த கார்டிசோலை நம்ம சரியா வச்சுக்கிறதுங்க. அடுத்ததா ஒரு நாள்ல இருக்குது 16 மணி நேரம் தான்,
அதுல ரொம்ப பாரு ஸ்ட்ரெஸ், கவலை, டென்ஷன், கோவம்னு சொல்லிட்டு ஒரே நெகட்டிவ் ஃபீலிங்லயே தொடர்ச்சியா இருந்துட்டு எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் வாழ்க்கையில நிம்மதியே இல்லைங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க நபரும் இருக்காங்க. இந்த மாதிரி உங்களுடைய ஃபேமிலியில ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சரி, உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சரி, மனசு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி, அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரணும்னாலும் சரி, இது அத்தனையும் சரியாகணும் அப்படின்னு சொன்னா இந்த 3 நாள்ல சொல்லி கொடுத்த விஷயத்த 30 நாள் நீங்க பயிற்சியா பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்க வாழ்க்கை நீங்க எதிர்பார்த்த மாதிரி சூப்பராகவும் சிறப்பாகவும் மாறும். இந்த 30 நாள் பயிற்சி நீங்களே பண்றீங்கன்னா தாராளமா நீங்க தனியா பண்ணிக்கலாம். நீங்களே பண்ணணும் அப்படின்னு சொன்னா நீங்க தாராளமா தனியாவே பண்ணிக்கலாம். நான் இதுக்குன்னு தனியா ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி அதுல நபர்களை சேர்த்து அவங்க பண்றாங்களா இல்லையான்னு செக் பண்ணி ஒவ்வொரு நாளும் மெசேஜ் போட வச்சு அது ஒரு ப்ராக்ரஸ் பேஸ்ல கொண்டு போயிட்டு 30 நாள் பயிற்சி முடிக்கும் போது எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, போன முறை அடுத்த பயிற்சி எப்ப நடக்கும், என்னங்க முடிஞ்சிருச்சு, அடுத்த பயிற்சி எப்ப நடக்கும், சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இப்ப வெயிட்டிங்ல இருக்காங்க அவங்க எல்லாம் இந்த பயிற்சியில கலந்துக்கிறதுக்காக. சோ இதுல யாருக்கெல்லாம் கலந்துக்க விருப்பம், இவ்வளவு நன்மைகளை நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த 30 நாள் பயிற்சியில யாருக்கெல்லாம் கலந்துக்க விருப்பம்? ஓகே, நிறைய பேர் எனக்கு எனக்கு விருப்பம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஏன்னா இன்னைக்கு கத்துக்கிட்ட விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க, பயிற்சி பழக்கமா மாறணும், இந்த வகுப்பு வாழ்க்கையா மாறணும், அப்பதான் நம்முடைய வாழ்க்கை மாறும். இல்லனா நல்லா புரிஞ்சுக்குங்க, வள்ளுவரே டைம் டிராவல் பண்ணி இங்க வந்து நமக்கு போதனை பண்ணாலும் சரி, 1330 குறளை சொல்லிட்டு தம்பி இதெல்லாம் ஃபாலோ பண்ணுப்பான்னு சொல்லிட்டு போயிட்டாலும் ஃபாலோ பண்ணலாம் மாறுமா? நிச்சயம் மாறாது. யாரு வள்ளுவரே வந்து சொல்லிட்டு போனாலும் மாறாது. அப்ப எது முக்கியமா இருக்குன்னா நம்முடைய செயல் தான் அங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. சோ இந்த 30 நாள் இப்ப நான் இவ்வளவு மாற்றத்தை உங்க லைஃப்ல இவ்வளவு பெரிய மிகப்பெரிய சேஞ்சஸ் நான் கொண்டு வர இந்த 30 நாள் உங்களுக்காக ஒதுக்குறேன்னு சொல்லும் போது இதற்குன்னு ஒரு கட்டணம்னு ஒண்ணு வச்சிருக்குங்க. இதுக்குன்னு ஒரு கட்டணம்னு வச்சிருக்கேன். அந்த கட்டணம் எவ்வளவு கொடுக்கலான்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்காக 30 நாள் ஸ்பெண்ட் பண்றேன். அடுத்ததா அதை மட்டும் பார்க்காதீங்க, என்னென்ன மாற்றம் வரும்னு பார்த்தேன் சொன்னேன். உடம்பளவுல சுகரு, பிபி, அடுத்ததா இருக்கக்கூடிய இந்த இம்யூன் சிஸ்டம் ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம், இந்த மாதிரி எதெல்லாம் இருக்கு எல்லா கார்டிசோல் கட்டுப்படுத்துறதுனால வரக்கூடிய ப்ராப்ளத்தெல்லாம் இது மூலமா சரி பண்ண முடியும். அதுக்கு ஆகக்கூடிய செலவெல்லாம் உங்களுக்கு சரியாகும். இந்த கல்லு, மோதிரம், அது இது நம்ம என்னென்னமோ வாங்கி நம்ம போடுறோம் இல்லைங்களா, அதுக்கு எவ்வளவு நம்ம செலவு பண்ணியிருப்போம். ஒரு ஜோசியரை பார்க்க போனா எவ்வளவு நமக்கு செலவாகுது. அப்ப அந்த செலவெல்லாம் குறைச்சு உங்களை மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியா, வாழ்நாள் முழுக்க எந்த ஒரு கல்லு எதுவுமே நமக்கு தேவையில்லை, நாமளே ஒரு 70 லட்சம் கோடி செல் உள்ள மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்ட கல்லா, ஒரு ராசி கல்லா, ஒரு தாயத்தா, ஒரு கருங்காலி மாலையா, ஒரு எந்திரமா, ஒரு பரிகாரமா எல்லாமே நாமளே மாறப்போறோம் அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு எவ்வளவு கொடுக்கலான்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் எதுவும் வந்து அதாவது உங்களுடைய நீங்க என்ன சொல்றீங்களோ நீங்க உங்களுடைய பதில் மட்டும் நீங்க சொல்லலாம். நீங்க எவ்வளவு வேணா சொல்லலாம். சரி, ஓகே, அப்ப நீங்க எவ்வளவு வந்து சொல்லியிருக்கீங்க அப்படின்னு பார்க்கலாம். மதிப்பு புரிந்தவர்கள் அதற்கான மதிப்பு கொடுப்பீங்க. நான் என்ன பாக்குறேன்னா, முதல்ல நமக்கு ஒரு விஷயத்த கொடுக்கறதுக்கு எந்த அளவுக்கு உணர்வு இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா எவ்வளவு கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அதிகமா வரும். முதல்ல நீங்க எவ்வளவு கொடுக்க தயாரா இருக்கீங்க, உங்களுடைய எனர்ஜி ஃபீல்டு, உங்களுடைய ஆரா லெவல் எவ்வளவு இருக்குன்னு முதல்ல செக் பண்ணணும். அதாவது சுகரே குணமாகுதுங்க, என்னென்ன குணமாயிருக்கு நான் போட்டிருக்கேன். 70 லட்சம் மதிப்புள்ள வீடு கிடைச்சிருக்கு அப்படின்னு போட்டிருக்கேன், ஒருத்தருக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்குன்னு போட்டிருக்கேன், இன்னும் பல மாற்றங்கள் நடந்திருக்குங்க. அதெல்லாம் வந்து அவ்வளவா சொல்றதுக்கான நேரம் இல்லைன்றதுக்காக சொல்லல. அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. யார் யாரு எவ்வளவு கொடுக்கலான்னு சொல்லிட்டு சொல்றீங்கன்னு சொல்லிட்டு நான் பாக்குறேன். குட். அடுத்ததா இந்த 30 நாள் பயிற்சியில இன்னொரு முக்கியமான விஷயங்க, கர்மா ஜோதிடம், இது ரெண்டும் இந்த பயிற்சியில கலந்துகிட்டதுக்கு அப்புறம் நபர்களுக்கு வேலை செய்யாது. கர்மா ஜோதிடம் இந்த பயிற்சியில் கலந்துகிட்டு தொடர்ச்சியா பயிற்சி பண்றவங்களுக்கு வேலை செய்யாது. அதோட வீடியோ இப்ப போடுறேன், இதை தெளிவா கேளுங்க. அதுக்கப்புறம்
இந்த பயிற்சியில சேரலாமா வேணாமா, இல்ல கலந்துக்கலாமா வேணாமா, நீங்க முடிவு எடுத்துக்கங்க. நான் இந்த வாய்ப்பை கொடுக்குறேன், நீங்க முடிவு எடுத்துக்கங்க. இந்த வீடியோ நல்லா பாருங்க. கர்ம வினைங்கிறது ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் அவன் எந்த இடத்துல பிறக்கணும், எந்த உயரத்துக்கு போகணும், யார் தாய் தகப்பனுக்கு பிறக்கணும், எப்படிப்பட்ட மனைவி வரணும், என்ன தொழில் செய்யணும், எவ்வளவு சம்பாதிக்கணும், இதெல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதா இருக்கிறனால எந்த விஷயத்தையுமே யாருனாலையும் மாற்ற முடியாது. ஜோதிடர்கள் யாருமே கடவுள் கிடையாது, ஆராய்ச்சியாளர்கள். ஒரு ஜோதிடராக இருக்கிறவர் நாளைக்கு நடக்கக்கூடிய சம்பவத்தை சுட்டி காட்டலாம், ஆனா சம்பவத்தை தடுத்து நிறுத்த முடியாது. நீங்க கோயிலுக்கு போனாலோ, குளத்துக்கு போனாலோ, அர்ச்சனை பரிகாரம் பண்ணாலோ, இல்ல பிராயச்சித்தம் தேடினாலோ, எதை செஞ்சாலும் ஒரு ஆன்ம திருப்திக்கு தானே தவிர, நீங்க பரிகாரம் பண்றதுனாலயோ, பூஜை புனஸ்காரம் பண்றதுனாலயோ ஒரு மனிதனுடைய கர்மவினை மாறுமா அப்படின்னா நிச்சயமா மாறாது. தவம், யோகம், தியானம் இப்படி தன்னையே மறந்து, தன்னிலை மறந்து ஒவ்வொரு கணமும் விழிப்புணர்வோட யார் வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு கர்ம வினைங்கிறது பேசாது. ஏன்னா அவங்க ஒரு செயல் செஞ்சா செயலுக்கான விளைவை எதிர்பார்க்க மாட்டாங்க. ஒவ்வொரு நொடியும் யார் விழிப்புணர்வோட இருக்காங்களோ அவங்களுக்கு ஜாதகம் செயல்படாது. சோ இந்த மாதிரி நீங்க மாறணுமா? கர்மா உங்களுக்கு வேலை செய்யாது, ஜாதகம் உங்களுக்கு வேலை செய்யாது. வேலை செய்யாதுன்னா அந்த பஞ்சபூதங்களும் நவ கிரகங்களும் உங்களுக்கு கட்டுப்பட்டு நிற்கும் போது, இந்த விழிப்புணர்வு அப்படின்ற ஒரு உணர்வுல இருக்கும் போது, கர்மாவும் சரி ஜாதகமும் சரி உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க அதையும் தாண்டிய ஒரு நிலைக்கு போயிருவீங்க. ஏன்னா அது ஏன் அப்படின்றதெல்லாம் அந்த செஷன்ல கலந்துக்கிறவங்களுக்கு நான் அதை ஏன் சொல்றேங்க. ஸோ இது ஒரு நாட் ஓன்லி வந்து இது ஒரு கிளாஸ் மாதிரி இருக்காது. ஒரு நாளைக்கு காலையில 3 நிமிஷம் பயிற்சியை பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல அந்த பயிற்சியை பண்ணிட்டு மெசேஜ் போடணும். 3 நிமிஷம் தான். அடுத்ததா மதியம் ஒரு 3 நிமிஷம் டைம் ஒதுக்கி எல்லாம் கரெக்டா பண்ணிருக்கணும்னு பார்த்துட்டு ஒரு மெசேஜ் போடணும். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 4 நிமிஷத்தை ஒதுக்கி எல்லாம் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு மெசேஜ் போடணும். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு மொத்தமே 10 நிமிஷம். நல்லா புரிஞ்சுக்குங்க, 1440 நிமிஷம் ஒரு நாளைக்கு இருக்கு. அதுல 10 நிமிஷம் மட்டும் இதுக்காக நாம பயன்படுத்தணும், செலவு பண்ணோம் அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த வகுப்புல உங்களுக்கு எதெல்லாம் மாறும், எதெல்லாம் சரியாகுன்னு சொல்லிட்டு நான் சொன்னனோ அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு மாறும். அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு மாறும். ஸோ இந்த வகுப்புக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விலையை நிர்ணயிக்கலாம். அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து உங்களுடைய விலையை வந்து சொல்லுவீங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ₹1,00,000 கொடுத்தாலும் ஈடு கட்ட முடியாது. இதுக்கெல்லாம் ₹1,00,000 கொடுத்தாலும் ஈடு கட்ட முடியாது அப்படின்றத அது சிலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாம கூட இருக்கும். ஸோ நான் இதுக்கு வைக்கக்கூடிய ஒரு கட்டணம் அப்படின்னு சொல்லும் போது 2000ங்க, ₹2,000 ஒரு நபருக்கு நீங்க இதுல ஜாயின் பண்ணிக்கிறீங்க. இந்த 30 நாள் பயிற்சியில கலந்து உங்க லைஃபை வந்து வேற லெவல்ல நீங்க வந்து மாற்றத்துக்கு கொண்டு போறீங்க. அந்த அதிர்ஷ்டம் எல்லாத்தையும் உங்க லைஃப்ல வந்து கொண்டு வர போறீங்க. வாழ்நாளோட கடைசி நாள் வரைக்கும் இதை நாம வந்து பயன்படுத்த போறோம். முக்கியமா பயிற்சி பழக்கமா மாறிடும். இந்த வகுப்பே உங்களுக்கு வாழ்க்கையா மாறிடும். ஒட்டு மொத்தமா உங்களுக்கு அந்த அந்த உணர்வுல தொடர்ச்சியா இருக்க 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 எப்படி எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு சரியாகும் அப்படின்னு சொன்னோமோ அந்த மாதிரி அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்குங்க. ஸோ இந்த வகுப்புக்கு நான் வச்சிருக்கிற கட்டணம் ₹2,000. இதுக்கு யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்குதோ, இந்த வாய்ப்பை யாரெல்லாம் பயன்படுத்துறீங்களோ பயன்படுத்தி நீங்க உள்ள வந்து நீங்க என்ன பண்ணலாம், அந்த கூட்டத்தோட சேர்ந்து. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு பறவை தனியா பறக்கிறதுக்கும் கூட்டத்தோட பறக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்து அங்க பயிற்சி பண்ணும்போது, என் லைஃப்ல இது மாறிடுச்சு, உன் லைஃப்ல இது மாறிடுச்சுன்னு அவங்க மெசேஜ் போட 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 என்ன நடக்கும் தெரியுங்களா? நல்லா புரிஞ்சுக்கங்க, என்ன நடக்கும் தெரியுங்களா? நீங்க அந்த பாசிட்டிவ் நியூஸை கேட்க 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 உங்க லைஃப்ல நிறைய அதிர்ஷ்டம் வர ஆரம்பிச்சிடும். அதை திரும்ப திரும்ப கேட்டு அந்த உணர்வை ஃபீல் பண்ண உங்க லைஃப்ல நிறைய அதிர்ஷ்டம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு கைடன்ஸ் கரெக்டா உங்களை கைட் பண்ணி கொண்டு போகிற மாதிரி இருக்கும். இதுல கிட்டத்தட்ட 3 அல்லது 4 ஜூம் செஷன் இருக்கும். வாரத்துக்கு ஒரு மணி நேரம் வந்து ஜூம் செஷன் இருக்கும். அதுல மேலும் சில தகவல்கள் உங்களுக்கு சொல்லி தரப்படும். ஸோ இந்த 30 நாள் பயிற்சியில விருப்பம் இருக்கிறவங்க கலந்துக்கணும், நான் கலந்துக்கிட்டு என் லைஃப் இதுல மாறணுங்க அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இதுல நீங்க என்ன பண்ணலாம், கலந்துக்கலாம். ஏன்னா இதை விருப்பத்தொகை அப்படின்னு சொல்லும் போது இந்த வகுப்புக்கு ஒரு விஷயம் சொல்லணும். விருப்பத்தொகைன்னு சொல்லும் போது அது கட்டணம் பெருசு இல்லை. பட் சிலர் எவ்வளவு கொடுத்தாங்கன்றது ஒரு சில விஷயங்கள் சொல்றேன். ஒரு 8 பேர் வந்து ₹1 கொடுத்தாங்க.
நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த மூணு நாள் செஷன் நான் கொடுத்த வேல்யூ வந்து நீங்க வந்து போட்டு போகணும். ஒரு 8 பேர் ₹1 கொடுத்தாங்க. ஒரு 15 பேர் வந்து ₹5 கொடுத்திருக்காங்க. ஒரு 20 பேருக்கு மேல வந்து ₹10 கொடுத்திருக்காங்க. அதுக்கு மேல 50, 100, 200, 300, 1000 அது வந்து சில நபர்கள், அது வந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்கள். சோ இந்த மாதிரி கொடுக்கும்போதுதான் வந்து மக்களுடைய சைக்காலஜி முதல்ல எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம கொடுத்திருக்கிற இந்த விஷயத்துக்கு, இந்த தகவலுக்கு விலை மதிக்க முடியாதது அது தெரியும். ஆனா இதை எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய, இப்ப நீங்க ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப், நீங்க யாரோ ஒருத்தர் இந்த உணர்வுக்கு மாறிட்டீங்கன்னா, உங்களால உங்க குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் நல்ல மாற்றம் வரும். நீங்க அவங்களுக்கு கார்டிசோலை உருவாக்க மாட்டீங்க. முதல் விஷயம். நீங்க அவங்கள டென்ஷன் ஆக மாட்டீங்க, கோவப்படுத்த மாட்டீங்க. இது வீட்டுல நடக்கும். ரிலேஷன், சொந்த பந்தம் போனா அங்கேயும் ஒண்ணும் பண்ண மாட்டீங்க. அடுத்ததா, நீங்க ஒரு வேலை செய்றீங்கன்னா அங்க இருக்கிற நபர்லாம் சந்தோஷமாவாங்க. இந்த மாதிரி உங்க ஒருத்த நபர் நீங்க மாறதுனால உங்களால 1000 பேருடைய வாழ்க்கையில நல்ல மாற்றம் நடக்கும். அப்ப இங்க 163 பேர் இருக்கீங்கன்னா இன்ட்டு 1000 கணக்கு போட்டுக்குங்க. 1,62,000 பேருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை இந்த வகுப்பு ஏற்படுத்தும். அதுதான் எனக்கு கிடைச்ச திருப்தி. நீங்க கொடுத்த இந்த ₹1, ₹5, ₹10 அதெல்லாம் அடுத்து, அதெல்லாம் செகண்டரி, அதெல்லாம் வந்து இதுல கணக்கு வராது. என்னுடைய திருப்தி என்னன்னா, நான் இந்த கொடுத்த இந்த விஷயத்தை ஒருத்தர் ஃபாலோ பண்றதுனால 1,62,000 பேருடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நாம கொண்டு வரோம். ஏன்னா நாடு முன்னேறணும், நாடு சரியாகணும்னு எல்லாம் சொல்றோம் இல்லைங்களா? நாம சரியா இருந்தா, நாம மத்தவங்களை கோவப்படுத்தாம, டென்ஷன் பண்ணாம, கார்டிசோல் சுரக்க வைக்காம இருந்தா, நம்மளால 1000 பேர் நல்லா இருப்போம். நம்மளால 1000 பேரு நல்லா இருப்பாங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி அதிகமாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நாடு மாறதான் போகுது. மாறிதான் ஆகணும், வேற வழி இல்லை. சோ இந்த செஷன் தினமும் என்னென்ன பிராக்டிஸ் பண்ணணும் மட்டும் நான் கரெக்டா சொல்லிடுறேன். காலையில எந்திரிச்ச உடனே 1 நிமிஷம் நேத்து என்ன அதிர்ஷ்டங்கள்லாம் உங்களுக்கு கிடைச்சதுன்னு நினைச்சு பார்த்து அதிர்ஷ்டம் உதயம் ஆயிடுச்சுன்னு உணரணும். அடுத்து 2வதா அங்க பிரதட்சணம் பயிற்சி 1 நிமிஷம் பண்ணணும். 3வதா ஒரு பயிற்சி இருக்கு, அதை நான் சொல்லல, அதை நான் அடுத்த அந்த செஷனுக்கு சொல்றேன். இதுல டைம் பத்தல, 3 முடிஞ்சது. ஈவினிங் வரைக்கும், அதுக்கப்புறம் மதிய வரைக்கும் என்ன பண்ணணும்னா, பார்க்கிற பொருள் எல்லாம் அதிர்ஷ்டத்தை, அந்த அதிர்ஷ்டம் உதயமாயிடுச்சுன்னு அந்த பொருள்களை உணரணும். இது ஆரம்பிக்கிறது. அன்புன்ற உணர்வுல மெயின்டைன் ஆகணும். அடுத்ததா, யாராவது கோவப்பட்டு பேசுறாங்க, உங்களை டென்ஷன் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க எல்லாம் 6வது அறிவு ஆஃப் ஆயிடுச்சு, அவங்க எல்லாம் அப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்க ரிலாக்ஸா ஜாலியா இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்தீங்களான்னு மதியம் ஒரு முறை செக் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணணும். மறுபடியும் ஈவினிங் நைட் வரைக்கும் இதே விஷயங்கள் தான். அதே போல அதிர்ஷ்டத்தை அந்த அதிர்ஷ்ட உணர்வை நாம பண்றோம், அன்பா இருக்கிறோம். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு புதுசா என்ன அதிர்ஷ்டம்லாம் நமக்கு கிடைச்சது, பணம் ஏதாவது வந்துச்சா, நம்ம ஒரு இடத்துல போகும்போது யாராவது நமக்கு வந்து உதவி பண்ணாங்களா, நமக்கு ஏதாவது நோய் இருந்தா சரியாயிடுச்சா, இன்னொருத்தர் நமக்கு ஹெல்ப் பண்ணாங்களான்னு சொல்லிட்டு அதிர்ஷ்டமா நம்ம எதிர்பார்க்காம நடந்திருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் நோட் பண்ணிட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த அதிர்ஷ்டத்தை நினைச்சு பார்த்து அப்படியே தூங்கிடணும். தூங்கும் போது அந்த எந்த உணர்வுல இருக்கீங்களோ 8 மணி நேரம் தொடர்ச்சியா அந்த அதிர்ஷ்ட உணர்வுலயே நீங்க இருந்துட்டு இருப்பீங்க. சோ இது என்ன நடக்கும்னா, ஒரு நாளுக்கு மொத்தம் 24 மணி நேரத்துல இப்போ நிறைய பேட் ஃபீலிங்லயே இருக்குங்கன்னு சொல்றவங்க எல்லாம் ஆல்மோஸ்ட் தூக்கத்தோட சேர்ந்து கூட 20 மணி நேரத்துக்கு மேல இந்த அதிர்ஷ்டம் அன்புன்ற உணர்வுக்கு மாறிடுவாங்க. அப்படி மாறிட்டா ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்னென்னலாம் எதிர்பார்த்தாலும் அத்தனை விஷயமும் கிடைக்கும். இதை இன்னைக்கு ஆரம்பிச்சு வாழ்நாள் முழுக்க செஞ்சாங்கன்னா, அவங்க கேட்கிற முக்தியிலிருந்து, மோட்சத்திலிருந்து, சொர்க்கத்துக்கு போனதுல என்னென்ன நீங்க எல்லாம் கேட்க நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயமும் உங்களுக்கு வசியமாகி வசப்பட்டு உங்கள் வசமாகும். அப்படின்றதாங்க இந்த வகுப்பு. அதிர்ஷ்ட யோகம் வகுப்பு. அத்தனை பேருக்கும் அதிர்ஷ்டத்தை உதயமாக்குன வகுப்பு, உங்களுக்கும் உதயமாக்கக்கூடிய வகுப்பு. சோ இத நீங்களே பிராக்டிஸ் பண்றீங்கன்னா தாராளமா நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு மாசம் இல்லைங்க, இது 1 மாசம் பிராக்டிஸ் இல்ல, வாழ்நாள் முழுக்க பிராக்டிஸ். பட் 1 மாசம் அந்த செஷனுக்கு எங்கிட்ட யாரெல்லாம் வராங்களோ அவங்கள கரெக்டா மெயின்டைன் பண்ணி அந்த பயிற்சியை பழக்கமா மாத்திடுவேன். மாத்திருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணா, நீங்களே அந்த பயிற்சியை வந்து பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இதுதாங்க நடக்கும். இப்போ இதோட இந்த செஷன் முடியுது. யாருக்காவது கேள்வி கேட்கணும், அப்படி கேள்வி இருக்குது அப்படின்னு சொன்னா நீங்க தாராளமா இப்ப கேட்கலாங்க. தாராளமா யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. கேள்வி கேட்கணும்னு நினைச்சவங்க எல்லாம் ஹேண்ட்